ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பெரியார் யூனிவர்சிட்டியில் யூனிட் 3ல் வந்து லாஸ்ட் டாபிக் யூ ஹேவ் காட் டு ஃபைண்ட் வாட் யூ லவ் அப்படின்ற டாபிக் தான் வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து யார் எழுதுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டீவ் ஜாப்ஸ் அப்படின்னு வந்து ஆப்பிள் கம்பெனி இருக்குல்ல, ஆப்பிள் ஃபோன், ஆப்பிள் லேப்டாப், ஆப்பிள் மேக், ஆப்பிள் ஐபேடு, அந்த ஆப்பிள் கம்பெனியோட ஓனர், அதை கண்டுபிடிச்சவர். ஸோ அவர் தான் வந்து ஒரு ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாரு ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில். அந்த ஸ்பீச் வந்து அப்படியே நம்மளுக்கு வந்து லெசனாக கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த லெசனோட மீனிங் யூ ஹேவ் காட் டு ஃபைண்ட் வாட் யூ லவ். நீங்கள் எதை வந்து விரும்புகிறீங்களோ அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ நம்ம லைஃப்பில் எந்த லட்சியத்தை நம்ம நோக்கி, எதை நம்ம வந்து ரொம்ப லவ் பண்ணுறோமோ அதை நோக்கி நம்ம போகணும், அதை கண்டுபிடிக்கணுன்றது தான் இந்த டைட்டிலோட மீனிங். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பிள் அந்த கம்பெனியை உருவாக்குன ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து அந்த ஆப்பிள் கம்பெனி எப்படி உருவாச்சு, இவர் என்னென்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் சின்ன பிள்ளையிலேருந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்மக்கிட்ட வந்து இந்த இதில் வந்து ஷேர் பண்ணுவார். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ண கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி, நம்ம ஆப்பிள் கம்பெனி ஓனர் ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். இவரோட ஃபுல் நேம், ஸ்டீவ் ஜாப்ஸோட ஃபுல் நேம் வந்து ஸ்டீவ் பால் ஜாப்ஸ். இதான் வந்து அவரோட ஃபுல் நேம். இவர் வந்து February 24, 1955 பிறந்திருக்காரு. October 5, 2011 வந்து இறந்துடுறாரு. ஹி வாஸ் அன் அமெரிக்கன் பிஸ்னஸ் மேன், இன்வென்டர் அண்ட் இன்வெஸ்டர், பெஸ்ட் நவுன் ஃபார் co-founding த டெக்னாலஜி கம்பெனி ஆஃப் ஆப்பிள். ஸோ ஆப்பிளில் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆப்பிளை உருவாக்குன, ஆப்பிள் அந்த கம்பெனியை, அந்த டெக்னாலஜியை உருவாக்குன மொதல் ஆள் இவர் தான். இவர் பேர் தான் ஸ்டீவ் ஜாப்ஸ். இவர் வந்து February 24, 1955 பிறந்திருக்காரு. October 5, 2011 இறந்துருக்காரு. இவர் வந்து அமெரிக்காவோட ரொம்ப பெரிய பிஸ்னஸ் மேன், கண்டுபிடிப்பாளர், அப்புறம் வந்து இன்வெஸ்டர். சரிங்களா. ஜாப் வாஸ் ஆல்சோ த ஃபவுண்டர் ஆஃப் நெக்ஸ்ட் அண்ட் சேர்மன் அண்ட் மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர் ஆஃப் பிக்சர். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நெக்ஸ்ட் அப்படின்றது ஒரு டெக் தான், டெக்னாலஜி, ப்ளஸ் வந்து பிக்சர் அப்படின்றது ஒரு பெரிய அனிமேஷன் மூவியை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இது ரெண்டையுமே அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதும் இவர் தான். சரிங்களா. யார்? ஸ்டீவ் ஜாப்ஸ். He was a pioneer of the personal computer revolution of the 1970s and 1980s, along with his early business partner and the fellow Apple co-founder Steve Wozniak. ஸோ இந்த ஸ்டீவ் உஸ்னாய்க்கும் ஸ்டீவ் ஜாப்ஸும் சேர்ந்து தான் வந்து இந்த ஆப்பிள் வந்து உருவாக்குனாங்க. ஸோ 1970-80 வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் வந்து புரட்சிகரமாக பயங்கரமாக வந்து அப்டேட் பண்ணி மாறுறதுக்கு காரணமே இவங்க ரெண்டு பேர் தான். ஸோ டெக்னாலஜியில், இவங்க கம்ப்யூட்டர் டெவலப் ஆன டெக்னாலஜியில் இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய பங்கு இருக்குது, முக்கியமாக ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு. ஏன்னா அவர் தான் வந்து ஆப்பிளை கண்டுபிடிச்சவர், ஆப்பிள் டெக்னாலஜி. ஓகே, வாங்க நம்ம அடுத்து இவரை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே உள்ள போயிடலாம். ஓகே, இவர் வந்து சொன்ன மாதிரியே வந்து சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து பிறகுறாரு, கலிஃபோர்னியா, யூஎஸ்ஏல. அது டேட் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், February 24, 1950. இதுவும் இறந்த டேட்டும் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். இடம் மட்டும் நான் சொல்லிடுறேன், அதே கலிஃபோர்னியா, யூஎஸில். ஸோ இவரோட ரெஸ்டிங் பிளேஸ் வந்து எங்கே இருக்குன்னா, ஆல்மா மீட்டர் மெமோரியல் பார்க்கில் இருக்குது. இவர் வந்து ரீட் காலேஜில் வந்து படித்தார், ஆனால் வந்து இதாகிட்டார், வெளியே ட்ராப் அவுட் ஆகிட்டார். ஸோ 1971 2011 வரைக்கும் இவர் வந்து ஆக்டிவாக இருந்திருக்கார் அந்த டெக்னாலஜியில். தலைமை ஆப்பிளை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டான், பட் அதுக்கு எவ்வளோ காஸ்ட்லின்னு இப்போ நம்மளுக்கு தான் தெரியுது. சரி, வாங்க இவரை பற்றி இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்கலாம். ஸோ ஆப்பிள் கம்பெனியோட கோஃபவுண்டர், சேர்மன் இவர் தான். ப்ரைமரி இன்வெஸ்டரும் இவர் தான் வந்து நெக்ஸ்ட்டு, அப்புறம் பிக்சருக்கும் ஃபவுண்டர் இவர் தான். ஸோ இவர் வந்து வால்ட் டிஸ்னியோட கம்பெனியில் போர்ட் ஆஃப் மெம்பராக இருந்திருக்காரு, ஆப்பிள் கம்பெனிலையும் போர்ட் ஆஃப் மெம்பராக இருந்திருக்காரு. வால்ட் டிஸ்னி உங்களுக்கு தெரியுங்களா, ஹாலிவுட் படம் அனிமேஷன் மூவிக்கு தயாரிப்பாங்களா, அவங்க தான். இப்போ வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து பார்த்துடலாம். ஸ்டீவ் ஜாப்ஸ் இந்த கதையில் என்ன சொல்கிறாருன்றத இன்ட்ரோடக்ஷனில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸ் ஓப்பன்ட் ஹிஸ் கமென்ஸ்மெண்ட் அட்ரஸ் அட் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி June 12, 2005. அதாவது இவர் வந்து ஜூன் மாதம் 12 2005 ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு அட்ரஸ் வந்து கொடுக்குறாரு. ஒரு சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்காங்க, அதில் வந்து அட்ரஸ் பண்ணுறாரு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டு. பை எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் honor at being present at the graduation ceremony of one of the finest universities in the world. அதாவது இந்த வேர்ல்டுலேயே இருக்கிற ஒரு உன்னதமான ஒரு பெஸ்ட் யூனிவர்சிட்டியான ஸ்டான்ஃபோர்டில் வந்து அவரோட அந்த தன்னோட பெருமையை வந்து சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறாரு. He acknowledges that he himself never graduated from college, at humorously mentioned that the occasion marked the closest that had come to expressing
எக்ஸ்பீரியன்சிங் அ காலேஜ் கிராஜுவேஷன். இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ரொம்ப நகைச்சுவையாக, நான் வந்து காலேஜே படித்ததில்லை, காலேஜ் படிச்சிருக்கேன் ஆனால் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டேன், டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு தான் ஆப்பிள் அந்த டெக்னாலஜி வந்து நான் கண்டுபிடிச்சேன். ஆனால் வந்து இப்போ நான் காலேஜில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை நான் அட்ரஸ் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப ஓகே, நம்ம வந்து ஒரு டிகிரி முடித்து கிராஜுவேட் வாங்கின மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக வந்து சொல்கிறாரு. ஆக்சுவலி எந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் கிராஜுவேஷன் செரிமனி நடக்குது, அதாவது பட்டமளிப்பு விழா நடக்குது, அந்த பட்டமளிப்பு விழாவுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போய் பேசுகிறாரு. சரிங்களா, இதுதான் வந்து இன்ட்ரோடக்ஷன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப க்ளோசஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டோரியில் இவரோட ஸ்பீச்சில் வந்து 3 விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணுறாரு. 3 பர்சனல் ஸ்டோரியை வந்து நம்மக்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கனெக்டிங் த டாட்ஸ், புள்ளிகளை வந்து இணைக்கிறது. 2வது வந்து லவ் அண்ட் லாஸ், காதல் மற்றும் அதோட இழப்பு. 3வது வந்து டெத், சாகிறது. ஸோ இது 3 பற்றியும் நம்மக்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு ஸ்டோரி வந்து கனெக்டிங் த டாட்ஸ், புள்ளியை இணைக்கிறது, புள்ளிகளை எப்படி இணைக்கணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஃபஸ்ட்டு ஸ்டோரியை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. ஓகேப்பா, ஜாப்ஸ் யூத், அதாவது ஸ்டீவ் ஜாபோட இளமை பருவம் எப்படி இருந்துச்சுன்றதை பார்ப்போம். ஸ்டீவ் ஜாப் ஷேர்டு 3 பர்சனல் ஸ்டோரிஸ் டூரிங் த ஸ்பீச். அவரோட ஸ்பீச் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது அவருக்கு சம்மந்தப்பட்ட ஒரு 3 பர்சனல் ஸ்டோரியை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுறாரு. The first story is about connecting the dots. First story வந்து எதை பற்றி சொல்லுதுன்னா, புள்ளிகளோட இணைப்பை பற்றி சொல்லுது. In which he talked about dropping out of college and dropping into classes that interested him, including calligraphy, which later influenced the design of the Macintosh. ஃபஸ்ட்டு வந்து இவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது காலேஜ் இவர் இன்ட்ரெஸ்டே இல்லை, இவங்களுக்கு எடுக்கிற கிளாஸ் எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. டக்குன்னு காலேஜ்லேருந்து ட்ராப் ஆகிட்டு முக்கியமாக நம்ம டியூஷன் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி டியூஷன் வந்து கேலிகிராஃபி அப்படின்ற கிளாஸ்க்கு வந்து டியூஷன் போகிறாரு. கேலிகிராஃபி அப்படின்றது ஒன்றும் கிடையாது, அது வந்து என்னென்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேலிகிராஃபி அப்படின்றது இந்த ப்ராக்டிஸ் ஆஃப் ரைட்டிங் வித் அ டெலிபரேட் அண்ட் ஆர்ட்ஃபுல் ஸ்டைல். நம்ம வந்து கையெழுத்தை வந்து ஒழுங்காக வர்றதுக்காகவும் நீட்டாக வர்றதுக்காகவும் தெளிவாக வர்றதுக்காக வந்து பயிற்சி எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து கேலிகிராஃபி. அந்த கிளாஸில் போய் சேர்ந்துடுறாரு, காலேஜ் வந்து ட்ராப் அவுட் ஆகிட்டு. நெக்ஸ்ட்டு இவர் வந்து நான் சொன்ன மாதிரி காலேஜை ட்ராப் பண்ணிவிட்டு கிளாஸ் அந்த கேலியோகிராஃபி இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து டிசைன் ஆஃப் த மேஷின்டோஸ் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு குட்டி கம்ப்யூட்டர், குட்டி அந்த கீபோர்டோட. ஸோ அந்த டிசைனை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டார் அவர். த ஸ்டோரி பிகின்ஸ் வித் த ஜாப் பயாலஜிக்கல் மதர். ஸோ இந்த ஸ்டோரி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அவங்களோட பயாலஜிக்கல் மதரோட ஸ்டார்ட் ஆகுது. பயாலஜிக்கல் மதருக்கும் பர்த் மதருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, பர்த் மதர் அப்படின்றவங்க பெத்த தாய், பயாலஜிக்கல் மதர் அப்படின்றவங்க வந்து அடாப்ட் பண்ணி வளர்த்த தாய். அதை தான் வந்து இங்கே. ஸோ இவர் வந்து வளர்த்தவங்க வந்து ஒரு அடாப்டடு தத்தெடுக்கப்பட்ட ஒரு பையன்தான் இந்த ஸ்டீவ் ஜாப்ஸ். அந்த அம்மா வந்து ரொம்ப யங், அவங்க வந்து கல்யாணமும் பண்ணல, அன்வெட் காலேஜ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் ஹூ ஹேட் புட் ஹிம் அப் அடாப்ஷன். ஸோ அவங்க வந்து ரொம்ப எங்கே இருந்தாங்க, கல்யாணமும் பண்ணிக்கல, காலேஜ் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் அவங்க வந்து என்னை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு யார், ஸ்டீவ் ஜாப்ஸ். நெக்ஸ்ட்டு his adoptive parents jobs they had never graduated from college and had never attended high school. இவங்களோட அம்மா அப்பா யாருமே வந்து படித்ததே கிடையாது, அவங்க வந்து இல்லிட்ரேட் தான், அவங்களுக்கு வந்து அந்த படிப்பறிவுன்றதே இல்லை எடுத்து வளர்த்தவங்களுக்கு. ஆஃப்டர் 17 years and his parents savings were being spent on tuition. ஸோ அவர் 17 வயசுக்கு அப்புறம் காலேஜ் ட்ராப் அவுட் ஆனதுனால டியூஷனுக்கு வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருந்தது. he realizes that dropping out was a good decision. அவர் அப்போ தான் நினச்சாரு, நம்ம காலேஜ் விட்டு வெளியே வந்தது நல்லது தான், ஏன்னா பணம் இல்லாமல் படிக்க முடியாது இல்லையா. as it allow him to focus on more interesting classes. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய கிளாஸஸை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பித்தார். he remembers how he slept on the floor of his friend's room. அவங்களோட நண்பர்களோட ரூமில் போயிட்டு அவர் எப்படிலாம் ஃப்ளோரில் வந்து தூங்கினார், கஷ்டப்பட்டாருன்றத இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு.
and walked 7 miles to the Hare Krishna temple every Sunday night to get one good meal. ஒரு எப்பயுமே வந்து 7 மைல் சண்டே நைட் வந்து நடந்து போகிறோம் ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்கிறதுக்காக. எங்கன்னா ஹரே கிருஷ்ணா டெம்பிளுக்கு எவ்ரி சண்டே நைட் 7 மைல் நடந்தே போவார். 7 மைல்னால் கிட்டத்தட்ட ஒரு 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர். ஓகேங்களா, இதான் வந்து ஸ்டீவ் அந்த அவரோட இளமை பருவம். நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்னா, பில்ட் ட்ரஸ்ட் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. இது எல்லாமே எங்கே நடக்குது? நம்மால் இருக்கார் இல்லையா, நம்மால் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவர் வந்து ஆப்பிள் கம்பெனியை கண்டுபிடிச்சவர். ஒரு ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி காலேஜுக்கு போய் அந்த கிராஜுவேஷன் அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்துக்கிட்டு சீஃப் கெஸ்ட்டாக பேசுகிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, பில்ட் ட்ரஸ்ட் நம்பிக்கையை எப்படி உருவாக்கணும்னா, ஜாப்ஸ் எக்ஸ்பிரஸ்ட் ஹவு ஹி லேர்ன்ட் வேல்யூபிள் லெசன் ஃப்ரம் த ட்ராப்பிங் அவுட் சச் அஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கேலிபரி அண்ட் த ஹிஸ்ட்ரி ஆஃப் டைஃபோகிராஃபி. ஸோ அவர் வந்து காலேஜ் படிச்சிருந்தா இந்த ரெண்டையுமே வந்து கற்றுக்க முடியாது. காலேஜை வந்து ட்ராப் அவுட் ஆனனால, டிஸ்கண்டினியூ ஆனனால இவர் வந்து கேலியோகிராஃபி கிளாஸ்க்கு வந்து போயிருக்காரு. அதில் வந்து ஒரு எழுத்து முறையை வந்து கற்றுக்கிட்டாரு. ப்ளஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் டைஃபோகிராஃபினா வந்து அச்சுக்கலையின் வரலாறு, அதை பற்றியும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு. லேட்டர் ஆஃப்டர் 10 years he discovered that these skills helped to him to design the first மெஷின்டோஸ் கம்ப்யூட்டர். இந்த மாதிரி இவர் போன அந்த கேலியோகிராஃப் கிளாஸும் அதாவது அந்த டைஃபோகிராஃபி கிளாஸும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனதில் ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கு பேர் வந்து மெஷின்டோஸ் கம்ப்யூட்டர். இங்கே இருக்குது பாருங்கள் மேலே இந்த இருக்குல்ல, சின்ன மானிட்டர், சின்ன கீபோர்டு, சின்ன மவுஸ், இதை தான் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறார். யார்? ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறார். இதுக்கு பேர் தான் வந்து மெஷின்டோஸ் கம்ப்யூட்டர். தென் மேக், அதுக்கப்புறம் தான் மேக் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்குறது. இதுதான் வந்து மேக்னா ஒரு நம்ம மானிட்டர் சிஸ்டம் தான். அதில் வந்து இந்த ஆப்பிள் சிம்பிள் இருக்கு பாருங்கள். இதை வந்து ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிக்கிறாரு, அப்புறம் இதை கண்டுபிடிக்கிறாரு. இதுக்கு பேர் வந்து மெஷின்டோஸ் கம்ப்யூட்டர், இதுக்கு பேர் வந்து மேக். ஓகே, இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஸோ இது கண்டுபிடிச்சார். ஹிஸ் கியூரியாசிட்டி த இன்ட்யூஷன் லெட் டு கிரியேஷன் த மேக். இவரோட ஆர்வம் வந்து அடுத்து இந்த மேக் கீழே இருக்கிற அந்த மேக் கம்ப்யூட்டரை வந்து உருவாக்க வச்சுச்சு. விச் ஹேட் பியூட்டிஃபுல் டைஃபோகிராஃபி அண்ட் மல்டிபிள் டைப் ஃபேஸஸ். இது எல்லாமே வந்து அவரோட அந்த உள்ளே இருந்த அந்த நாலேஜ் தான் காரணம் இது எல்லாத்துக்குமே. ஹி ப்ரௌட்லி சேஸ் தட் இஃப் ஹி ஹேட் நெவர் ட்ராப்ட் அவுட் காலேஜ் த மேக் வுட் நாட் ஹேவ் ஹேட் தீஸ் ஃபியூச்சர்ஸ். ஸோ இவர் வந்து ட்ராப் அவுட் ஆகலைன்னா காலேஜை விட்டு இந்த மாதிரி கம்ப்யூட்டர்லாம் என்னால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸ்டீவ் ஜாப்ஸ் எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரஸ்டிங் இன் ஒன்ஸ் கட். நீங்கள் வந்து உங்களோட அந்த கட்ஸ் மேலே நம்பிக்கை வைங்க, உங்களோட ஆசை மேலே நம்பிக்கை வைங்க, உங்களோட லைஃப் மேலே நம்பிக்கை வைங்கன்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, டெஸ்டினி லைக் இங்கே தான் இருக்குது, ரைட். ஸோ இப்போ ஹி ப்ரௌட்லி சேஸ் தட் அவன் வந்து கல்லூரியை விட்டு வெளியேறாமல் இருந்திருந்தான் அந்த மாதிரி மேக் கம்ப்யூட்டரும் இந்த மாதிரி மெஷின்டோஸ் கம்ப்யூட்டரும் என்னால் வந்து செஞ்சுருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெருமையாக சொல்கிறாரு. அப்புறம் வந்து உங்களோட கட்ஸ் மேலேயும் உங்கள் டெஸ்டினி லைஃப் மேலேயும் கர்மா மேலேயும் நம்பிக்கை வைங்க. இது வந்து கண்டிப்பாக பூமரேங் மாதிரி சுற்றி அடிக்கும். ப்ளஸ் அவர் வந்து லைஃபோட இம்பேக்டை பற்றியும் சொல்கிறாரு. இதான் வந்து பில்டு ட்ரஸ்ட். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஸ்டோரி வந்து என்னென்னா, அது ஃபைனலாக அந்த பில்டு ட்ரஸ்ட்டில் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்மான்லாம் பேசினார்ல, அது ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி எதிர்காலத்தில் வந்து நீங்கள் வந்து ஒருவரோட உடல் ரீதியாகவோ விதி ரீதியாகவோ வாழ்க்கை அல்லது கர்மாவோட நம்பிக்கை வைப்பதன் முக்கியத்துவத்தை வந்து அவர் வந்து இதில் வலியுறுத்தியிருக்காரு. அவ்வளோதான். இதோட செகண்ட் ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, லவ் அண்ட் லாஸ், காதலும் அதன் இழப்பும். இதில் என்ன சொல்ல வர்றேன்னு பார்ப்போம். The second story Jobs told us about love and loss பற்றி சொல்லியிருக்காரு. He discusses getting fired from Apple. என்னது, ஒரு ஆப்பிளில் கண்டுபிடிச்சவனே ஃபயர் பண்ணிட்டாங்களா? ஐயோ, என்ன நடக்குது வாங்க பார்ப்போம். ஆப்பிள் கம்பெனியை டெக்கை கண்டுபிடிச்சவரே வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா? என்னது பார்ப்போம். ஹி co-founded, அவரும் இன்னொருத்தவரும் சேர்ந்து தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஆனால் ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்க, வேலையை விட்டு தூக்கிட்டாங்க ஆப்பிள் கம்பெனி. ஏன் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஹவு தட் செட்பேக் ஈவென்ச்சுவலி லெட் ஹிம் டு ஸ்டார்ட் ஓவர் அகேன். இந்த கம்பெனி விட்டு வெளியே போனதுக்கப்புறமும் திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஹி ஷேர்ட் ஹிஸ் ஸ்டோரி ஆஃப் ஸ்டார்டிங் ஆப்பிள் அட் த ஏஜ் ஆஃப் 20. ஏன் நான் ஃபயர் ஆனேன்றத ஃப்ளாஷ்பேக்கை வந்து அப்படியே வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு. எனக்கு வந்து 20 வயசாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்பிள் அந்த டெக்னாலஜியை நான் அப்போ தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சேன். அது வந்து நானும் WOZ அவங்க 2 பேர் தான் வந்து
உருவாக்குனாங்க. எங்கன்னா என்னோட பேரண்ட்ஸ் கேரேஜ் அப்படின்றது வந்து ஒரு மோட்ரு வண்டிலாம் வீட்டு பக்கத்தில் சரி செய்வாங்கல்ல, ஐ மீன் வீட்டிலே அதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பாங்க மோட்ரு சரி செய்கிறதுக்கு, ஏதாவது ரிப்பேர் ஆனால் சரி பண்ணுறதுக்கு, அதுக்கு பேர் தான் வந்து கேரேஜ். அங்கே தான் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆப்பிள் டெக்கை உருவாக்கியிருக்காங்க. இந்த கம்பெனி க்ரூ ரேபிட்லி, அந்த கம்பெனி பயங்கரமாக குயிக்காக செம்ம ஸ்பீடாக வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அண்ட் ஜாப்ஸ் வாஸ் ஃபயர்ட் அட் 30 டியூ டு ஹிஸ் டைவர்ஜிங் விஷன். ஏன் வந்து 30 வயசில் ஆப்பிள் கம்பெனிலேருந்து இவனை வந்து ஃபயர் பண்ணாங்களாம் ஸ்டீவ் ஜாப்ஸை? டைவர்ஜிங் விஷன், அதாவது மாறுபட்ட பார்வை ஃப்யூச்சரில் வந்து இருந்தனால அவனை வந்து ஃபயர் பண்ணிட்டாங்களா நம்ம ஸ்டீவ் ஜாப். அதையும் சொல்கிறார் ஸ்டூடெண்ட் கிட்ட. அண்ட் தே ஹேட் அ ஃபேலிங் அவுட். அதாவது அவர்கள் 2 பேருக்குமே சண்டை வந்துருச்சு. யார் 2 பேர் சேர்ந்து உருவாக்குனாங்களோ, WOZ ஊஸும் நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் 2 பேர் சேர்ந்து உருவாக்குனாங்களே, அவங்க 2 பேருக்குமே சண்டை வந்துருச்சான். த போர்ட் ஆஃப் டைரக்டர் சைடட் வித் ஊஸ் அண்ட் ஜாப்ஸ் ஹேட் அ ஸ்டெப் அவுட். அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர் எல்லாமே வந்து அவன் பக்கம் நின்னனால, யார் ஸ்டீவ் ஜாப்ஸ்க்கு ஆப்போசிட் அவன் கூட சேர்ந்து உருவாக்குனானே ஆப்பிள் கம்பெனியை, ஊஸ் பக்கம் நின்னனால இவன் வந்து வெளியே வர வேண்டியதாகிடுச்சு. யார் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து வெளியே வர வேண்டியதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்பைட் த பப்ளிக் ஃபெயிலியர் ஹி ஃபவுண்டட் சோலேஸ். டிஸ்பைட் த பப்ளிக் ஃபெயிலியர்னா பொது வாழ்க்கையில் அந்த தோல்வி அடைஞ்சிட்டான நம்மால். ஹி ஃபவுண்டட் த சோலேஸ், வந்து ஆறுதல் தேடுறதுக்காக இன் ஹிஸ் லவ் ஃபார் ஹிஸ் ஒர்க், அவனோட ஒர்க் மேலே ரொம்ப லவ் வச்சான். அண்ட் டெடிகேட்டட் டு ஸ்டார்ட் ஓவர். ஆனால் அந்த அவனோட ஒர்க், அவனை லவ் பண்ண ஒர்க்கே அவனை தூக்கி போட்டுருச்சு. திரும்பி ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறான். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு ஹார்ட் ஒர்க்கான வார்த்தை தானே, செம்மையாக இருக்குல்ல. அடுத்து த கிரியேட்டிவ் பீரியட் அப்படின்னா வந்து படைப்பு காலம். என்ன படைக்கிறான்னு பார்ப்போம். ஆப்பிளே கண்டுபிடிச்சிட்டான் ஸ்டீவ் ஜாப்ஸ். இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க போகிறாருன்னு பார்ப்போம். ஜாப்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஆப்பிள் அலோட் ஹிம் டு எக்ஸ்பீரியன்ஸ் அ கிரியேட்டிவ் பீரியட். ஸோ ஆப்பிள் கம்பெனியை உருவாக்குனான் இல்லையா, அந்த ஆப்பிள் உருவாக்குன நாலேஜை வச்சு இன்னொரு ஒரு படைப்பை வந்து உருவாக்குறான். ஸோ இன்னொரு ஆக்கப்பூர்வமான ஒரு காலத்தை வந்து அனுபவிக்கணும்னு காத்துட்ருக்கான். ஸ்டார்டிங் அ கம்பெனி கால்டு நெக்ஸ்ட் அண்ட் பிக்சர், NEXT. அந்த நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி, அந்த டெக்கையும் பிக்சர் அப்படின்ற ஒரு டெக்கையும் வந்து உருவாக்குறான் யார், ஸ்டீவ் ஜாப்ஸ். அதே டைமில் he fell in love with லாரன் அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான். who later become his wife. அதுக்கப்புறம் மேரேஜும் பண்ணிக்கிறான். 2 பேரும் சந்தோஷமான கல்யாணம் பண்ணி வாழ்கிறாங்க. பிக்சர் பிகம் அ வேர்ல்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அனிமேஷன் ஸ்டூடியோ. அவன் உருவாக்குன அந்த பிக்சர் வந்து ஆப்பிளை விட போட்டு தாக்கிட்டு மேலே ஒரு பிக்கஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் அனிமேஷன் மூவி கம்பெனியாக மாறிடுச்சு, ஸ்டூடியோவாக மாறிடுச்சு. திரும்ப இதை பார்த்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதே ஆப்பிள் வந்து இவங்க கூட டீல் போட்டு அந்த நெக்ஸ்ட் இவன் உருவாக்குன, நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் உருவாக்குன நெக்ஸ்ட்ன்ற கம்பெனியை வந்து வாங்கிடுறாங்க. அந்த டெக்னாலஜி டெவலப்ட் அட் நெக்ஸ்ட் இஸ் நவ் அட் த ஹார்ட் ஆஃப் ஆப்பிள் கரண்ட் ரெனைசான்ஸ். இது இப்போ தான் வந்து அந்த ஆப்பிளோட ரீபர்த்னு சொல்லுவாங்க, ஆப்பிளோட ரெவல்யூஷன், ஆப்பிளோட அப்டேஷன். அது வந்து நெக்ஸ்ட்டை வாங்கினால அது வந்து பயங்கரமாக வந்து மறுமலர்ச்சி அடைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறாங்க. ஹி எம்பசைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைண்டிங் வாட் ஒன்ஸ் லவ். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை வந்து விரும்புகிறீங்க அப்படின்னா லைஃப்பில், நம்ம தனி ஒருவனில் வந்து இவன் சொல்லுவான்ல, யார், அரவிந்த் சாமி. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவே உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. அந்த மாதிரி இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம ஸ்டீவ் ஜாப்ஸ் ஆப்பிள் கம்பெனி உருவாக்குனவன், நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு பிடிச்ச விஷயத்தை வந்து கண்டுபிடிங்க, அதை தேடுங்க, அதுக்காக ஓடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறான். ப்ளஸ் வந்து he suggested those who haven't found it yet. யார் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கண்டுபிடிக்கலோ வேலையை, டு கீப் லுக்கிங், திரும்ப தேடிக்கிட்டே இருங்க, நாட் டு செட்டில், அந்த இடத்துல செட்டில் ஆயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. he assures that any great relationship gets better over time. ஸோ எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வந்து காலப்போக்கில் வந்து சிறப்பாக இருக்கும், நீங்கள் வந்து உங்கள் இலக்கு அடைஞ்சிட்டிங்கன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். 3rd ஸ்டோரி. 2 ஸ்டோரி சொல்லிட்டார் இல்லையா. ஃபஸ்ட் ஒன் என்னது, ஓகே, ஃபஸ்ட் ஒன் வந்து என்னென்னா கனெக்டிங் த டாட்ஸ். செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா லவ் அண்ட் லாஸ். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டெத். இதை வந்து சூப்பராக என்ன எப்படி சொல்லியிருக்காருன்றதை பார்ப்போம் வாங்க. த ஃபேஸ் ஆஃப் டெத்னா மரணத்தின் முகம். மரணத்தை நம்ம எப்படி, மரணத்தோட முகம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். த தேர்ட் ஸ்டோரி ஆஃப் ஜாப் வாஸ் அபவுட் டெத்தை பற்றி பேச போகிறார். ஹி ரிஃப்ளெக்டட், என்ன பிரதிபலிக்கிறாருன்னா, அண்ட் மொராலிட்டி அண்ட் ஹவு ஃபேஸிங் டெத் கேன் பி மோட்டிவேட்டட் டு லிவ்
அத்தன்டிக்கலி, நம்பகத்தன்மையோடு நம்ம எப்படி ஒரு அந்த அந்த டெத்தை ஃபேஸ் பண்ணி கையாள்வது அப்படின்னு சொல்கிறத பற்றி சொல்கிறாரு. த பர்சியூ ஒன்ஸ் ட்ரீம்ஸ் வித்தவுட் ஃபியர், அந்த மாதிரி தான் நீங்களும் வந்து உங்கள் கனவை நோக்கி ஓடுங்க எந்த ஒரு பயமும் இல்லாமன்னு சொல்லி சொல்கிறாரு. ஜாப்ஸ் ரீகால் அ கொட்டேஷனோட ஷார்ட் ஃப்ரம் த கோட் விச் ஹி ஹேட் ரீட் வென் ஹி வாஸ் 17. 17 வயசு இருக்கும்போது அவர் வந்து அவர் லைஃப்பில் ஒரு கொட்டேஷன் வந்து ரீட் பண்ணுறாரு, கோட்டை. அ கோட் தட் ஹேட் என்கரேஜ் ஹிம் டு லிவ் ஈச் டே அஸ் இஃப் இட் வேர் ஹிஸ் லாஸ்ட். அவர் லாஸ்ட்டாக சாகிற வரைக்கும் அந்த கோட்டை வந்து நினச்சிக்கிட்டே இருப்பாராம். த கோட் ஹேஸ் ஸ்டேட் வித் தம் ஃபார் 33 years. 33 வருஷமாக அந்த கோட்டை நினச்சிக்கிட்டே வாழ்ந்துட்டு இருக்காரு. அண்ட் ஹீ பிலீவ்ஸ் தட் த ரிமெம்பரிங் தட் ஹீ வில் பி டெட் சூன் இன் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டூல் டு மேக் பிக் சாய்ஸ் இன் லைஃப். கிட்டத்தட்ட அவர் வந்து எனக்கு வந்து கண்டிப்பாக டெட்டு வந்து வந்துடும், ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும், அதுக்கு முன்னாடி நான் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது என்னோடய லைஃப்பில், இதுக்கடுத்து இந்த இடத்த வந்து யார் கரெக்டாக பார்த்துவாங்கன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்கிட்ட இருக்குன்னு சொல்கிறாரு. நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் எக்ஸ்பெக்டேஷன், ப்ரைட் அண்ட் ஃபியர் ஆஃப் எம்ப்ராஸ்மெண்ட் ஆஃப் ஆர் ஃபெயிலியர் ஃபேல் அவே இன் த ஃபேஸ் ஆஃப் டெத். நான் வந்து இந்த டெத்துக்கு வந்து பயப்படவே கிடையாது, என்னோடய வேலையை நான் வந்து முடிச்சிட்டேன், என்னோட லைஃப்பில் ஒரு அச்சீவ்மெண்ட்டு ஒரு தேடல் இருந்துச்சு, அந்த தேடல் நான் அடைஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் இன்னும் நிறைய சந்ததிகள் இதை வந்து கற்றுக்கணும்னு ஆசைப்படுறாரு. நெக்ஸ்ட் ஹி ரிவீல்ஸ் தட் இயர் அகோ, இன்னொரு விஷயத்தையும் அவர் வெளிப்படையாக சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஹி வாஸ் டயக்னோஸ்ட் வித் கேன்சர் இன்க்யூரபிள். அதாவது வந்து அதாவது வந்து இவருக்கு வந்து ஒரு கணைய புற்றுநோய், ஒரு அரிதான கணைய புற்றுநோய், அது வந்து கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்பு உணவாக அமைஞ்சிருச்சு. மரணம் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து காமன் டெஸ்டினேஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஸோ அந்த சொன்ன கணைய கேன்சர், அது வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா டயக்னாஸ்டிக் கேன்சர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கேன்சர் வந்து அவருக்கு வந்தது தெரியும். ப்ளஸ் வந்து இவர் வந்து அவங்களோட டாக்டரோட அட்வைஸ் படி டெத்துக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிருங்க, இன்னும் நீங்கள் வந்து 3 to 6 months வந்து இறந்துருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. சொன்னோடனே இவர் வந்து அவங்களோட குழந்தைங்க கூப்பிட்டு அவன்கிட்ட வந்து எல்லாமே சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் 10 years இவனே வந்து எல்லாமே பார்த்துப்பான்னு சொல்லிட்டு டெக்னாலஜி எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லிட்டு போயிடுறாரு, இன் அண்ட் அவுட் எல்லாமே. அப்புறம் எல்லாத்துக்குமே குட் பை வந்து சொல்லிடுறாரு. குட் பை சொல்லிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இவர் வந்து இட் வாஸ் a rare diagnostic tumor were rare from the pancreatic cancer that was curable with surgery. ஆனால் அது என்ன பண்ண முடியும்னா, சர்ஜரி மூலமாக வெட்டி எடுத்துட்டோம்னா இது வந்து க்யூர் ஆகும். சப்போஸ் அப்படி க்யூர் ஆச்சுன்னா, thus he expresses how close he faced death and how hopefully he expect to live for a few more decades. 1 decade அப்படின்றது வந்து 10 years. அப்போ few more decadesனால் ஒரு 10, 20, 30 வருஷம் கூட அந்த கட்டியை வந்து கேன்சர் கட்டியை வெட்டி எடுத்துட்டோம்னா இவர் வந்து வாழ்ந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு, நான் வாழ்ந்துருவேன் அப்படின்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து சொல்கிறாரு. இன்னும் நிறைய டெக்னாலஜி டெவலப் ஆகுன்றதையும் சொல்கிறாரு இன்டெரக்டாக. நெக்ஸ்ட் பிகின் அ நியூ அப்படின்றது வந்து ஒரு புதிதாக நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு ஸ்டீவ் ஜாப்ஸ். என்ன சொல்கிறாருன்னா, ஜாப்ஸ் கோஸ் ஆன் சேயிங் த டெத் இஸ் அ காமன் டெஸ்டினேஷன். டெத் அப்படின்றது வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு காமன் இலக்கு. நம்ம மனுஷனாக பிறந்துட்டோன்னால செத்து தான் ஆகணும். அண்ட் இட் இஸ் லைக்லி த சிங்கிள் பெஸ்ட் இன்வென்ஷன் ஆஃப் லைஃப். இட் இஸ் அ சேஞ்ச் ஏஜென்ட் தட் கிளியர்ஸ் அவுட் த ஓல்டு டு மேக் அவே. ஒரு நியூ ஐடியா வந்துச்சுன்னா ஓல்டை வந்து தூக்கி எறிஞ்சிடணும். ஹி பாயிண்ட்ஸ் அவுட் கிராஜுவேட் அஸ் அ நியூ. நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு நியூ டெக்னாலஜியை உருவாக்க போகிறவங்கன்னு சொல்லி அவங்கள பார்த்து சொல்கிறாரு. ஹூ ஈவென்ச்சுவலி வில் பிகம் அ ஓல்டு அண்ட் பி கிளியர்ட் அவே. ஓல்டை வந்து கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அப்டேட்டாக எத்தனை பேர் மாற போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. ஹி ரிமைண்ட்ஸ் தட் த டைம் இஸ் லிமிட்டட். நம்மளுக்கு வந்து டைம் ரொம்ப கொஞ்சம் தான். ஸோ இட் ஷுட் நாட் வேஸ்ட் பை லிவிங் சம் ஒன்ஸ் லைஃப். நான் வந்து இந்த மாதிரி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு நான் இன்னொருத்தனோட லைஃப்பை நான் வந்து வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. He hints the graduate to not let their dogma drown out the inner voice and he suggests following their heart and intuition. உங்களோட கோட்பாடை நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் என்ன சொல்லுதோ, உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணுங்கள், அதை தேடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அக்கார்டிங் டு ஸ்டீவ் ஜாப்ஸ், எவ்ரிதிங் எல்ஸ் செகண்டரி. எல்லாத்தையுமே வந்து நீங்கள் செகண்டரியாக வச்சுக்கோங்க. ஏன் நான் வந்து அப்படி சொல்கிறேன்னா, என் லைஃப்பில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப இன்னொரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு. என்ன ஷேர் பண்ணுறாருன்றதை அடுத்ததில் சொல்கிறேன். ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா,
1 second. Whole Earth Catalog created by Stewart and his team in the late 1960s. 1960 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஹோல் எர்த் கேட்டலாக் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கிரியேட் பண்ணி ஸ்டீவர்ட் அப்புறம் வந்து இவங்களோட டீம் எல்லாருமே வந்து ரிலீஸ் பண்ணாங்க. விச் இஸ் ஒன் ஆஃப் த பைபிள்ஸ் ஆஃப் ஹிஸ் ஜென்ரேஷன். அதாவது இந்த அந்த காலகட்டத்தில் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் பைபிள் அந்த ஜென்ரேஷனில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன் மிட் 1970s 1970 அந்த மிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா they released the final issue of the back cover of இதை பற்றின ஒரு ஃபைனல் பிரச்சனையை வந்து ஒரு பேக் கவராக மாற்றி அதில் வந்து ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. இந்த கோட்ஸை தான் வந்து அவர் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அவர் லைஃப்பில் சாகிற வரைக்கும் மறக்கவே இல்லை. என்ன கோடு? ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபூலிஸ். எப்பயுமே பசியாக இருங்க, முட்டாள்தனமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவரால் அந்த ஆப்பிள் அப்படின்ற ஒரு பெரிய கம்பெனிக்கே உருவாக்க முடிஞ்சிச்சு. இன்னும் அந்த ஆப்பிள் கம்பெனி அசைக்க முடியல. பார்த்தீங்களா எவ்வளோ ரேட்டு? அப்பா. ஓகே, பார்ப்போம், அடுத்து பார்ப்போம். ஜாப்ஸ் இந்த ரெண்டு தான், ஸ்டே ஹங்க்ரி ஸ்டே ஃபுல்லிஸ். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. ஜாப் சேஸ் தட் ஹி ஹேட் ஆல்வேஸ் விஸ்டு டு ஃபாலோ தோஸ் வேர்ட்ஸ். He wishes that the graduates should also begin anew bearing those words in mind. எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே பசியாக இருங்க, எப்பயுமே வந்து முட்டாள்தனமாக இருங்க, ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. ஐ மீன் ஸ்டே ஃபூலிஷ்னா எதுவுமே நம்ம கற்றுக்கலன்ற மாதிரி முட்டாள்தனமாக இருங்க, அப்போ தான் கற்றுக்க முடியும். ஸ்டே ஹங்க்ரினா பசியோடு இருங்கன்னா வயிற்று பசி கிடையாது, உங்கள் அறிவு பசியோடு இருங்கன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக சொல்கிறாரு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன். கன்க்ளூஷனில் என்ன சொல்கிறாருன்னா, கன்க்ளூஷனில் ஜாப் ஸ்பீச் resonated with many people, not only for its insight into his life but also for its universal message about the importance of following one's passion and embracing life challenge. என்ன சொல்கிறாருன்னா, ஸோ அதாவது நான் சொன்ன மாதிரி பசியுடன் இருங்கள், முட்டாள்தனமாக இருங்கள், அதை மனசில் வச்சுக்கோங்க. ஓகே, அவர் வந்து பட்டதாரிகள், அந்த நீங்கள் வந்து பட்டம் வாங்கிட்டீங்க, கிராஜுவேட் ஆகிட்டீங்க, முனைப்புடன் தங்களோட விருப்பங்களுக்கு ஏற்ப செயல்படணும். உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க. மனசில் ஒரு ஆம்பிஷன் வச்சுருப்பீங்களா, அதை நோக்கி ஓடுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பேச்சு உணர்வை பின்பற்றுவது மற்றும் வாழ்க்கையின் சவால்களை வந்து தழுவது பற்றிய உலகளாவிய செய்தியாக எதிரொலித்தது. அவர் அந்த கிராஜுவேஷன் ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் அந்த பட்டமளிப்பு விழாவில் பேசின ஒரு மேட்ரை உலகளாவிய செய்தியாக எங்கும் பயங்கரமாக எதிரொலிச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ உணர்வுபூர்வமாக ஆப்பிள் எப்படி உருவாச்சு, அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றதை சூப்பராக ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணார். ஸோ இதுதான் வந்து இந்த you have got to find what you love. நீங்கள் எது ஆகணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை தேடுங்க, நீங்கள் எதை லவ் பண்ணுறீங்களோ அதை நோக்கி ஓடுங்க, தேடுங்க அப்படின்றத ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லியிருக்காரு. இவர் வந்து ஆப்பிள் ஃபவுண்டர், ஆப்பிள் கம்பெனியை உருவாக்குனவர். ஸோ இதுதான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எஸ்ஏ வருது, இப்போ 1 வேர்டு வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.